பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் ப்ராப்ளமில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி அன்னோன் ரியாக்ஷன் ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் யூடிஎல், யூவிஎல், தென் சப்போர்ட்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆன மாதிரி ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா, இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் நவ். ஃபைண்ட் தி சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் ஃபார் த பீம் ஷோன் பிலோ. பீம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்ளைட் லோடோட. அதில் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ, தென் பி, சி, டி, இ அப்படின்னு 5 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஹிஞ்சிட் சப்போர்ட் இருக்குது. பாயிண்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோலர் சப்போர்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்லேயும் சப்போர்ட் இருக்குது. பாயிண்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்வர்ட் வேர்ட்டிக்கலாக 50 கிலோநியூட்டன் லோடு இருக்குது. பாயிண்ட் டியில் ஒரு கப்பல் இருக்குது. கப்பலோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 10 கிலோநியூட்டன் மீட்டர் அப்படின்னு. தென் டியிலேருந்து பி வரைக்கும் உள்ள லென்த்தில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இருக்குது. அதோட வேல்யூ 5 கிலோநியூட்டன் பெர் மீட்டர். தென் பியிலேருந்து இ வரைக்கும் உள்ள லென்த்தில் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, அதாவது பிங்கிற பாயிண்டில் ஹையர் லோடு, அது அப்படியே குறைஞ்சிட்டே போகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டினோட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. தென் இ அப்படிங்கிற பாயிண்டில் 20 கிலோநியூட்டன் பாயிண்ட் லோடு 30 டிகிரி இன்க்ளைன்ட் வித் ஹரிசாண்டல் லைன் ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பாயிண்ட் லோடு, கப்பல், யூடிஎல், யூவிஎல், ஹிஞ்சிட் சப்போர்ட், ரோலர் சப்போர்ட், இந்த மாதிரி எல்லா காம்பினேஷனுமே இந்த ஓவர் ஹேங்கிங் பீமில் அப்ளை ஆகிற மாதிரி சம்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொடுத்துருக்க லோடிங்ஸ் எல்லாத்தையும் பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் ரிசால்வ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட் லோட் கன்வர்ஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட் லோட் கன்வர்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏல என்ன இருக்குது அப்படின்னா ஹிஞ்சிட் சப்போர்ட் இருக்குது. ஹிஞ்சிட் சப்போர்ட் அப்படின்னா அந்த பாயிண்டில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்க்ளைன்டு ரியாக்ஷனாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு எந்த ஆங்கிள் அப்படிங்கிறது தெரியாது. அது வேர்ட்டிக்கலாவோ இன்க்ளைண்டாவோ என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால எந்த ஆங்கிள் அப்படிங்கிறது தெரியாதனால there will be 2 காம்பனண்ட், ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட், ஒரு வேர்ட்டிக்கல் காம்பனண்ட் இந்த இடத்துல ரியாக்ஷனுக்காக ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஏ அப்படிங்கிற பாயிண்டில் ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட் ரியாக்ஷன். இது ரைட் சைடு தான் இருக்கணுமா அப்படின்னா ரைட் சைடு தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஹரிசாண்டல் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கலாம். ஆன்சர் நெகட்டிவாக வந்தது அப்படின்னா நம்ம இனிஷியலாக எடுத்துக்க டைரக்ஷனை வந்து மாற்றிக்கணும். அதாவது நான் இப்போ ரைட் சைடுன்னு எடுத்திருக்கேன், சரிங்களா. ரைட் சைடில் ஆர்ஏ ஹரிசாண்டல், ஆர்ஏல ஹரிசாண்டல் காம்போனண்ட், அதே மாதிரி ஆர்ஏல வெர்டிக்கல் காம்போனண்ட். இதில் ஹரிசாண்டல் காம்போனண்ட்டாக ரைட் சைடு எடுத்திருக்கேன். சப்போஸ் நான் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறப்போ நெகட்டிவில் வந்தது அப்படின்னா ரைட் சைடை லெஃப்ட் சைடாக மாற்றிக்கணும். இல்லை இனிஷியலாக நீங்கள் லெஃப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆன்சர் மாறி வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்றப்ப டைரக்ஷனை மாற்றிக்கணும். ஆன்சர் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, ஃபைன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு இந்த இடத்துல இன்க்ளைண்டாக ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா ஆர்ஏ. அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இன்க்ளைண்டாக இருக்கும். அது என்னங்கிறது தெரியாது. ஸோ அந்த ஆர்ஏ அப்படிங்கிற அந்த இன்க்ளைண்ட் ரியாக்ஷனுக்காக ஒரு ஹரிசாண்டல் காம்போனண்ட், வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா ஹிஞ்சிட் சப்போர்ட் பாயிண்ட் ஏல கொடுத்துருக்காங்க. அந்த சப்போர்ட்கான ரியாக்ஷன் தான் இது. தென் பாயிண்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் சியில் 50 கிலோநியூட்டன் ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ 50 கிலோநியூட்டன் ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ், 50 கிலோநியூட்டன். ஃபைன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் டியில் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் கப்புள் இருக்குது. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 10 கிலோநியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற ஒரு கப்புள் ஆக்ட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டியிலிருந்து பி வரைக்குமான இந்த ரேஞ்ச், அதாவது 2 மீட்டர் ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். எந்த ரேஞ்ச் அப்படின்னா டியிலிருந்து பி வரைக்கும் உள்ள இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இருக்குது. ஸோ யூடிஎல்ல பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ அந்த தூரத்தோட மிட் பாயிண்டில் பாயிண்ட் லோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டியிலிருந்து பி வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா யூடிஎல் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதில் மிட் பாயிண்ட் ஒரு பாயிண்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டோட ஆட் பண்ண போகிறோம். வேர்ட்டிக்கலி டவுன்வர்ட், யூடிஎல் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுனால நம்ம வேர்ட்டிக்கலி டவுன்வர்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு லோட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னா
இந்த டியிலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2ல் பாதி, அதாவது 1 மீட்டர் இருக்கும். ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடிஎலோட வேல்யூ வந்து 5 கிலோநியூட்டன் பெர் மீட்டர். யூடிஎலோட வேல்யூ 5 கிலோநியூட்டன் பெர் மீட்டர் இன்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு யூடிஎல் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னா யூடிஎல் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்க தூரம் 2 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு. ஸோ இன்ட்டு 2 மீட்டர் போட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அந்த லோடோட வேல்யூ. ஸோ இன்ட்டு 2 மீட்டர் போட்டிங்க அப்படின்னா மீட்டர் கேன்சல் ஆகும். 2 × 5 என்ன அப்படின்னா 10 கிலோநியூட்டன். ஸோ இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் லோட் பிகாஸ் ஆஃப் த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் தட் இஸ் 10 கிலோநியூட்டன். ஓகே, 10 கிலோநியூட்டன் ஆக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிங்கிற பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரோலர் சப்போர்ட் இருக்குது. ரோலர் சப்போர்ட் வந்து ஹரிசாண்டல் ரோலராக கொடுத்துருக்காங்க. அதாவது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ரோலர் வந்து மூவ் ஆகலாம், வெர்டிக்கலில் மூவ் ஆக முடியாது. ஸோ எந்த டைரக்ஷனில் ரோலர் மூவ் ஆகுதோ அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் இருக்கும். ஏன்னா அதோட பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ரியாக்ஷன் இருக்கும். ஸோ பி பாயிண்டில் வெர்டிக்கல் ரியாக்ஷன், அதோட டினோஷன் என்ன அப்படின்னா ஆர்பி அப்படின்னு எடுத்துக்க. ஆர்பி அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறேன். பிங்கிற பாயிண்டில் உள்ள ரியாக்ஷன். எதுக்காக வெர்டிக்கல் போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா ரோலர் சப்போர்ட். பி பாயிண்டில் இருக்கிறது ரோலர் சப்போர்ட். ரோலர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரெக்ஷனில் அந்த ரோலரால் மூவ் பண்ண முடியும், இன்னொரு டைரெக்ஷனில் மூவ் பண்ண முடியாது. இதே ஹிஞ்சிட் சப்போர்ட்டை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹிஞ்சிட் சப்போர்ட்டில் 2 டைரெக்ஷன்லையுமே மூவ் பண்ண முடியாது. அதனால் 2 காம்போனண்ட்டுமே வரும். ஆனால் ரோலர் சப்போர்ட்டில் ஒரு டைரெக்ஷனில் தான் மூவ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த டைரெக்ஷனுக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில், அதாவது ஹரிசாண்டலாக மூவ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரியாக்ஷன் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணிட்டேன். தென் பியிலேருந்து இ வரைக்கும் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு என்ன இருக்குது அப்படின்னா அப்ளை ஆகிருக்கு. யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, அதாவது பிங்கிற பாயிண்டில் பீக்காகவும் ஈங்கிற பாயிண்டில் 0வும் வர மாதிரி யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஆக்ட் ஆகிருக்கு. யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட பாயிண்ட் லோடாக மாற்றுறீங்க அப்படின்னா எந்த இடத்துல பீக் இருக்கோ அதுலேருந்து 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 3 மீட்டரில் இருக்குது. ஸோ 3 மீட்டருக்கு என்ன இருக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல இருந்து 1/3 ஆஃப் 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நம்மளோட பாயிண்டோட ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த யூடிஎல்லை போட்டு காமிச்சுக்கிறேன். ஸோ இதான் வந்து அந்த யூடிஎல். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் 3 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ பி பாயிண்ட்லேருந்து 1/3 ஆஃப் 3 அப்படின்னா 1 மீட்டர். 1 மீட்டர் தள்ளி அந்த பாயிண்டில் தான் சென்ட்ரல் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் வரும். அந்த பாயிண்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்லோட ஆக்ட் பண்ணணும். ஸோ 1 மீட்டர் தள்ளி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்லோட ஆக்ட் பண்ணுறேன். இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் 3 இன்ட்டு யூவிஎலோட வேல்யூ 20 கிலோநியூட்டன். ஸோ இதுதான் நம்மளோட யூவிஎல்லோட வேல்யூ. ஆஃப் இன்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ 3 மீட்டர் 3, அப்புறம் அந்த யூவிஎல்லோட வேல்யூ 20. ஸோ எங்கே இந்த லோடை ப்ளேஸ் பண்ணணும், யூவிஎல்லோட பீக் பாயிண்ட்லேருந்து 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் அப்படிங்கிறப்போ 1/3 ஆஃப் 3 அப்படின்னா 1 மீட்டர். ஸோ 3ல் ஒரு பங்கு, 3 மீட்டரில் 3ல் ஒரு பங்கு அப்படிங்கிறது 1 மீட்டர். ஸோ 1 மீட்டர் தள்ளி டவுன்வேர்டாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்லோட ஆக்ட் பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஆஃப் இன்ட்டு பிஹெச் தானே ட்ரையாங்கிள் ஏரியா. ஸோ ஆஃப் இன்ட்டு பி என்ன அப்படின்னா 3 இன்ட்டு ஹைட் என்ன அப்படின்னா 20. தட் இஸ் 20. தட்ஸ் இட். இப்போது யூவிஎல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிறது ஈங்கிற பாயிண்டில் ஒரு இன்க்ளைன் லோடு ஆக்ட் ஆகுது. 20 கிலோநியூட்டன் என்ன ஆங்கிளுக்கு அப்படின்னா 30 டிகிரிக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இதான் அந்த லோடு 20 கிலோநியூட்டன் லோடு. ஹரிசாண்டலோட 30 டிகிரி இருக்குது. ஸோ இதை ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா ஹரிசாண்டல் காம்போனண்ட், வெர்டிக்கல் காம்போனண்ட். தீட்டா இந்த இடத்துல இருக்கிறதுனால இது காஸ் காம்போனண்ட். ஸோ 20 கிலோநியூட்டன் காஸ் 30 டிகிரி அப்படிங்கிறது ஹரிசாண்டல் காம்போனண்ட். தென் வெர்டிக்கல் காம்போனண்ட் என்ன அப்படின்னா 20 இன்ட்டு சைன் 30 டிகிரி. ஸோ தீட்டா எந்த பக்கத்தில் இருக்கோ அது காஸ் காம்போனண்ட்,
அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சைன் காம்போனண்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஹரிசாண்டல் காம்போனண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோர்ஸ் ரிசால்விங் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் ரிசால்விங் இன்னும் கிளியராகவே இருக்கும். ஸோ 20 cos 30 டிகிரி, இது என்ன அப்படின்னா 20 sin 30 டிகிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா லோடையும் பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் சம்மேஷன் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ், சம்மேஷன் ஆஃப் ஆல் த மொமெண்ட்ஸ், இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னோன் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ண டயக்ராம். ஸோ இப்போ நம்ம என்ன மீன் பண்ணோம் அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. சப்போர்ட்ஸ் இருந்தால் ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படி தான். உங்கள் பீம் வந்து சப்போர்ட் ஆகி நிற்குது அப்படின்னா அது ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்குது, ஈக்லிபிரியமாக இருக்குது. ஈக்லிபிரியம் அப்படின்னா summation of all the horizontal forces 0, summation of all the vertical forces 0, summation of moment of all the forces 0. இதான் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஸோ இந்த 3 கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அன்னோன் ரியாக்ஷன்ஸை ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம் பை ஈக்குவேட்டிங் வித் 0. எல்லாத்தையும் 0 கூட ஈக்குவேட் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அன்னோன் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம். மூணாவது என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சமே ஈஸியாக இருக்கும். அது எப்படிங்கிறது நீங்களே பார்ப்பீங்க. ஓகேவா? இப்போது ஏபிசிடிஇ அப்படிங்கிற 5 பாயிண்ட் இருக்குது. எந்த பாயிண்டில் மொமெண்ட் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா எந்த பாயிண்டில் நிறைய அன்னோன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்டில் மொமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போது ஏலையும் பிலையும் மட்டும்தான் அன்னோன் ஃபோர்ஸே இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் நோன் ஃபோர்ஸ் வேல்யூ தான் இருக்குது. ஸோ ஏல பார்த்தீங்க அப்படின்னா 2 காம்போனண்ட் இருக்குது, பியில் பார்த்தீங்க அப்படின்னா 1 காம்போனண்ட் தான் இருக்குது. ஸோ ஏல மொமெண்ட் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த பாயிண்டில் மொமெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸோட மொமெண்ட் என்ன அப்படின்னா 0. ஏன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்காது. மொமெண்ட்னா என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்லேயே ஆக்ட் ஆகுது அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்காது. அப்போ மொமெண்ட் என்ன அப்படின்னா 0. இப்போது ஏ பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து வரேன். 50 kN எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். ஏல டச் ஆகுதா? இல்லை. இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏல டச் ஆகாது. இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஏல டச் ஆகாது. ஆர்பிஐ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஏல டச் ஆகாது. இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஏல டச் ஆகாது. ஸோ ஏல எதெல்லாம் டச் ஆகுது அப்படின்னா ஆர்ஏஹெச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏல டச் ஆகிரும். ஆர்ஏவியை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏல டச் ஆகும். ஏன்னா அந்த 2 காம்போனண்ட்டுமே ஏங்கிற பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அது போக 20 cos 30 இந்த ஃபோர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஏ பாயிண்ட் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா டச் ஆகும். ஸோ நம்ம இந்த 3 ஃபோர்ஸுக்கு மொமெண்ட் கேல்குலேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது. அதனால் மொமெண்ட் 0 ஆயிரும். ஸோ எதுக்கெலாம் தேவையில்லை அப்படின்னா ஆர்ஏஹெச்சுக்கு தேவையில்லை, ஆர்ஏவிக்கு தேவையில்லை, 20 cos 30 இதுக்கும் என்ன இல்லை அப்படின்னா மொமெண்ட் தேவையில்லை. ஏன்னா இந்த 3 ஃபோர்ஸுமே உங்களுக்கு எந்த பாயிண்டில் மொமெண்ட் எடுக்க போகிறீங்களோ அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஆர்ஏஹெச் ஏ வழியாக பாஸ் ஆகுது, ஆர்ஏவி ஏ வழியாக பாஸ் ஆகுது, 20 cos 30 அதுவும் ஏ வழியாக பாஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது. சரிங்களா? இப்போ 50 kN பாருங்கள். 50 kN எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த 50 kN ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இதே மாதிரி மற்ற எல்லா ஃபோர்ஸுக்குமே ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு எல்லாத்துக்குமே மொமெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதாவது சம்மேஷன் ஆஃப் ஆல் த மொமெண்ட் அபவுட் த பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா 50 kN ஃபோர்ஸ் இருக்குது. தென் 5 × 2 அப்படிங்கிற ஒரு யூடிஎல் இருக்குது. தென் ஆஃப் இன்ட்டு 20 × 3 அப்படிங்கிற ஒரு யூவிஎல் இருக்குது. ஆர்பி அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 20 sin 30 டிகிரி அப்படிங்கிற ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது. நமக்கு மீதி 3 ஃபோர்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஆர்ஏஹெச், ஆர்ஏவி, 20 cos 30 இது எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும்? இந்த மொமெண்ட்டோட டைரக்ஷன் என்ன, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு 0 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துட போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு 50 kN வரலாம். 50 kN ஃபோர்ஸுக்கும் ஏக்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2 மீட்டர்.
ஸோ 50 இன்ட்டு 2. அதாவது மொமெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு ஃபோர்ஸுக்காக பார்த்துட்டு வரணும். சரிங்களா? ஸோ 50 இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2 மீட்டர். இதே மாதிரி மற்ற ஃபோர்ஸுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 50 கிலோ நியூட்டனுக்கு 2 மீட்டர், யூடிஎல்லுக்கு எவ்வளவு? இங்கேருந்து 2, இங்கேருந்து 4, 4 + 1 என்ன அப்படின்னா 5 மீட்டர். சரிங்களா? அதாவது யூவிஎலுக்கு உள்ள தூரம் என்ன அப்படின்னா 5 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர். அதுக்கப்புறம் ஆர்பி இதுக்கு உள்ள தூரம் என்ன அப்படின்னா 2 + 2 + 2 என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஆர்பிக்கு 6 மீட்டர். ஸோ ஆர்பிக்கு இன்ட்டு 6 மீட்டர். யூவிஎலுக்கு உள்ள தூரம் பார்த்தீங்க அப்படின்னா யூவிஎல் இங்கே இருக்குது. ஆர்பி வரைக்கும் ஒரு 6 மீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 1 மீட்டர். ஸோ 6 + 1 அப்படின்னா 7 மீட்டர். ஸோ யூவிஎலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஏலேருந்து 7 மீட்டர். அதுக்கப்புறம் 20 sin 30 எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் பீம் தான் இதோட டிஸ்டன்ஸ். டோட்டல் லென்த் ஆஃப் பீம் என்ன அப்படின்னா 9 மீட்டர். ஸோ இன்ட்டு 9 மீட்டர். இப்போ எல்லாத்துக்குமான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னாச்சு அப்படின்னா பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கிளாக் வைஸுக்கு பாசிட்டிவ்னும் ஆன்டி கிளாக் வைஸ்க்கு நெகட்டிவ்னும் சைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சம்மேஷன் பண்ணிடலாம். இதுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிக்கோங்க, இன்னுமே நல்லா புரியும். ஓகே, இப்போ ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து எல்லா ஃபோர்ஸும் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். ஏங்கிற பாயிண்ட்டை பொறுத்து 50 கிலோ நியூட்டன் டவுன்வர்டாக போகுது கிளாக் வைஸ். அதே மாதிரி இதுவும் கிளாக் வைஸ், இதுவும் கிளாக் வைஸ், இதுவும் கிளாக் வைஸ். இந்த 4 ஃபோர்ஸும் கிளாக் வைஸு. ஆர்பி மட்டும் என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஏன்னா இந்த 4 ஃபோர்ஸும் ரைட் சைடில் டவுன்வர்டாக இறங்கிட்டுருக்கு. அதாவது பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் டவுன்வர்டாக இறங்குது. இது எல்லாமே என்ன அப்படின்னா சேம் நேச்சர், எல்லாமே கிளாக் வைஸாக இருக்கும். சார் கிளாக் வைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ ஒரு காம்பஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த பாயிண்டில் மொமெண்ட் பார்க்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கிட்டு ஃபோர்ஸில் பென்சில் வைங்க. இப்போது ஃபோர்ஸ் எப்படி இறங்குது அப்படின்னா டவுன்வர்டாக இறங்குதா, அப்போ டவுன்வர்டாக பென்சிலை மூவ் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கிள் எப்படி ஃபார்ம் ஆகும்? கிளாக் வைஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே 50 கிலோ நியூட்டனு, 5 × 2, ½ 20 × 3, 20 sin 30 இது எல்லாமே கிளாக் வைஸ். ஆர்பி மட்டும் என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ எல்லா ஃபோர்ஸுக்குமே கிளாக் வைஸ்க்கு பாசிட்டிவ் மென்ஷன் பண்ணிக்கிறோம், ஆர்பி மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ். சரிங்களா? இப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மொமெண்ட்டோட ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் எது மட்டும் நமக்கு தெரியாது அப்படின்னா ஆர்பி மட்டும்தான் நமக்கு தெரியாது. அதை மட்டும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஆர்பி, எனக்கு ஆர்பியோட ஆன்சர் என்ன கிடச்சிது அப்படின்னா ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 73.33 கிலோ நியூட்டன் அப்படின்னு கிடச்சிது. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ஆர்பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறப்போ மீதி உள்ள 2 வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பார்க்கலாம். சாரி ஒரு முக்கியமான விஷயத்தை இதில் விட்டுட்டோம். இல்லை மொமெண்ட் பார்க்கும்போது இந்த 5 ஃபோர்ஸுக்கு மொமெண்ட் பார்த்தோம் அப்படி தானே. 1, 2, 3, 4, அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் 5வது. ஆனால் டிங்கிற பாயிண்டில் இன்னொரு மொமெண்ட்டையும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. ஆன்டி கிளாக் வைஸில் 10 கிலோ நியூட்டன் மீட்டர் இருக்குன்னு. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா நெகட்டிவ். ஸோ -10 கிலோ நியூட்டன் மீட்டர். அதையும் சேர்த்துக்கணும். நான் இதையும் சேர்த்து தான் ஆன்சர் எடுத்துருந்தேன், இப்போது வீடியோவில் தான் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதையும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி டயக்ராமில் கப்பிள் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கப்பிள் என்ன பண்ணிக்கலாம், மொமெண்ட் கேல்குலேட் பண்ணுறப்போ டைரெக்டாக எடுத்துக்கலாம். கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ் போட்டுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா நெகட்டிவ் போட்டுக்கலாம். நான் ஆன்சர் ஃபைன் பண்ணுறப்போ இதை இன்க்ளூட் பண்ணிட்டு தான் ஃபைன் பண்ணேன். ஸோ நீங்கள் ஃபைன் பண்ணாலும் ஆன்சர் 73.33 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் போக போகிறோம். நமக்கு சம்மில் எத்தனை ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே வெர்டிகல் தான். RAH அப்படிங்கிறது ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட், 20 cos 30 அப்படிங்கிறது ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட். நான் என்ன பண்ணியிருக்கேன், RAHஐ ரைட் சைடில் எடுத்திருக்கேன், அசம்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் ரைட் சைடில் எடுக்கும்போது எனக்கு ஆன்சர் மைனஸில் வந்துச்சு அப்படின்னா நான் ரைட் சைடில் எடுத்தது தப்பு அப்படின்னு அர்த்தம், லெஃப்ட் சைடில் எடுக்கணும். ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.
என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஆர்ஏஹெச் இருக்குது. அது என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட் சைட், ஸோ பாசிட்டிவ். இன்னொன்று இருக்குன்னா 20 cos 30, அது என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்குது, ஸோ அது நெகட்டிவ் 0. இப்போ ஆர்ஏஹெச் வேல்யூ டேரெக்டாகவே கிடச்சிரும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 20 cos 30, இங்கே மைனஸில் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆயிரும். cos 30 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா √3/2. அப்போ 20 × √3/2 அப்படின்னா 17.32 kN. அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆர்ஏஹெச் வேல்யூ. இப்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பாசிட்டிவ்லேயே கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் எடுத்த இந்த டைரக்ஷன் கரெக்ட். சப்போஸ் இந்த ஆன்சர் நெகட்டிவில் வந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கணும், இந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு பாசிட்டிவ் வந்ததுங்கிறதால இனிஷியலாக நான் எடுத்துக்கிற டைரக்ஷன் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன், சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நமக்கு ஆர்ஏவி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். எதெல்லாம் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஆர்ஏவி அப்வர்டு 50 kN, யூடிஎல், யூவிஎல், சப்போர்ட் ரியாக்ஷன், அப்புறம் 20 sin 30. மொத்தம் 6 ஃபோர்ஸ் வெர்டிக்கலாக இருக்குது. அது எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ண போகிறோம். ஸோ சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஆர்ஏவி பாசிட்டிவ் ஏன்னா அப்வர்ட் டைரக்ஷன். அதுக்கப்புறம் 50 kN அது டவுன்வர்ட் டைரக்ஷன், ஸோ நெகட்டிவ். அதே மாதிரி 5 × 2 யூடிஎல், அதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன், நெகட்டிவ். அதுக்கப்புறம் ஆர்பி அப்வர்ட் டைரக்ஷன், ஸோ பாசிட்டிவ். அதுக்கப்புறம் ½ × 20 × 3 அதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன், நெகட்டிவ். தென் 20 × sin 30° அதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன், ஸோ நெகட்டிவ். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் நமக்கு ஆர்பி வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இதில் ஆர்ஏவி ஆர்பி இந்த ரெண்டு தான் அன்னோன். ஆர்பி வேல்யூ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ வந்தது அப்படின்னா ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 73.33 வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஆர்பி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 73.33 kN. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு இது மட்டும்தான் தெரியாது, ஆர்ஏவி மட்டும்தான் தெரியாது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஆர்ஏவி கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த சம்மில் ஆர்ஏவி வேல்யூ என்ன கிடச்சிது அப்படின்னா 26.67 kN கிடச்சிது. ஓகேங்களா, தட்ஸ் இட். இப்போது எனக்கு பாசிட்டிவ் ஆன்சர் தான். ஸோ இனிஷியலாக நான் அப்வர்டுன்னு எடுத்த டைரக்ஷன் கரெக்ட் தான். நார்மலாக அப்வர்டு தான் இருக்கும் பீமுக்கு, ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு எல்லா வேல்யூமே கிடச்சிருச்சு அப்படி தானே. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏங்கிற பாயிண்டில் நமக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் கிடச்சிட்டு, பட் ஆக்சுவலாக நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், இன்க்ளைண்டாக இருக்கிற இந்த ஆர்ஏ அப்படிங்கிற ரியாக்ஷனையும் எந்த ஆங்கிளில் இன்க்ளைண்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆர்ஏஹெச் ஆர்ஏவி இந்த ரெண்டு காம்பனண்ட்டையும் ரிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆர்ஏ என்ன அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ ஆர்ஏஹெச் வேல்யூ 17.32 kN, ஆர்ஏபி வேல்யூ 26.667 kN. ரெண்டையும் ரிசால்வ் பண்ணுறேன் அப்படின்னா ரூட் ஆஃப் ஹரிசாண்டல் ஸ்கொயர் ப்ளஸ் வெர்டிகல் ஸ்கொயர் எடுத்தேன் அப்படின்னா ஆர்ஏ கிடச்சிரும். எனக்கு ஆர்ஏ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 31.8 kN கிடைக்குது. தென் தீட்டா வேல்யூ வேணும் அப்படின்னா டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் வெர்டிகல் காம்பனண்ட் டிவைட் பை ஹரிசாண்டல் காம்பனண்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 56.9°. ஸோ இன்க்ளைண்டாக இருக்கிற இந்த ஆர்ஏவோட வேல்யூ 31.8 kN. அதோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 56.9°. That's it. This is how we can calculate the unknown reactions for the given supports and loading conditions. Thank you.